நல்லவன்கிற நிலமும் அவனுது தான், தீயவன்கிற நிலமும் அவனுது தான், பணக்காரன் நிலமும் அவனு தான், ஏழை நிலமும் அவனு தான். ஆனால் பெருமானால மட்டுமே நடந்துடுறதில்லை. அவனவன் கர்மாங்கிற விதை இருக்கும் இல்லையோ, அந்த விதையின்படி தான் அது முளைக்குமே தவிர அதுக்கு உழவாளிய குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ அவனவன் எந்த பாப புண்ணியத்தை சம்பாதித்தானோ அதன்படி விளையும். உழவனை பொறுத்தவரை பாதுகாப்பில் எந்த குற்றமும் இல்லை, அவர் உரம் போட்டதில் குற்றம் இல்லை, ஜலம் கொட்டினதில் குற்றம் இல்லை. ஆனால் அந்த விதைப்படி முளைக்கும் அல்லவா, அதை நாம் புரிந்து கொண்டு தேவையற்று பெருமானை குற்றம் சொல்லாமல் நாம் நல்ல கர்மாக்களை சம்பாதித்து கொள்வதற்கு வழி தேட வேண்டும். ஒருத்தர் கையில் கத்தியை கொடுத்தோம், பழம் நறுக்கி சாப்பிடுன்னுட்டு அதை வச்சுன்னு ஊரில் 4 பேர் அவர் வெட்ட போனால் கத்தி கொடுத்தவன் பேரில் தப்பு சொல்ல முடியுமா? விளக்கு கொடுத்தோம், புஸ்தகத்தை திறந்து படின்னுட்டு அதை வச்சுட்டு குடிசையை எரிக்க போனால் விளக்கு கொடுத்தவனை குற்றம் சொல்ல முடியுமா? ஓடம் கொடுத்தான், ஓடத்தை கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனுட்டு ஓட்ட தெரியாமல் வெள்ளத்தில் அடைச்சின்னு போய் பிராணனை விட்டா ஓடம் கொடுத்தவனை குற்றம் சொல்ல முடியுமோ? ஆக பெருமானிடத்திலே விட்டு சொட்டு இது நம்முடைய கர்மாதீனம்ங்கிறத புரிந்து கொண்டு அதிலே நல்ல கர்மாக்களை வளர்த்து கொள்ள பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்திலே தெரிவித்தார். இதற்கு மேலே அற்புதமாக கண்ணனும் உத்தவருமாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். உத்தவர் முதல்ல கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறார், உன்னை விட்டு பிரிந்து நம்மால் இருக்க முடியாது, இத்தனை நாள் எங்களிடத்துல பக்தியை வளர்த்துட்டாய், இப்போ திடீர்னு புறப்பட்டு வைகுண்டத்துக்கு போறேனியானா வழி சொல்லிட்டு போன்னு கேட்கிறார். தேவதேவேஷ யோகேஷ புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன சம்ஹிருதத்தை தத்குலம் நூனம் லோகம் சந்தியக்ஷதே பவான் நாஹந்தவாங்கிரி கமலம் க்ஷணார்த்தமபி கேசவ தியக்தும் சமுத்சகே நாத ஸ்வதாம நய மாமபி தவ விக்ரீடிதம் கிருஷ்ண நிருணான் பரமமங்கலம் கர்ணபீயூஷமாஸ்வாத்ய த்யஜந்த்யன்யஸ்பிருகாம் ஜனஹ. உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியும்னு எங்களுக்கு தோணலே. உன்னுடைய கிரீட்டத்திலேருந்து திருவடித்தாமரை வரை சேவித்து சேவித்து அது படுத்துற பாடு தாங்கலே. பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கொல்லையோ, அந்த கண்கள்லேருந்து அமுத ஆறு ஓடி வருமா. காவிரியிலே வடதிருக்காவேரி தென்திருக்காவேரின்னுட்டு 2 கேள்விப்படுறோம். காவிரி கொள்ளடம்னு வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஓடுறது இல்லையோ, அந்த ஊர்லேயே காவிரி மட்டும் ஆற்று வெள்ளம் அல்ல, நடுவில் ஒரு பெரிய வெள்ளம் கிடக்கிறது. அதான் ரங்கநாதன்கிற குணப்பிரவாகம். 2 பக்கமும் ஜலப்பிரவாகம், நடுவிலே பெருமான்கிற குணப்பிரவாகம். குணமே ஓடின்னு இருக்கான். நாம் பெருமாளை நோக்கி சேவிக்கிறதுக்காக உள்ளே போகிறோமா, ஸ்ரீரங்கத்திலே கர்ப்ப கிரகத்துக்கு வெளியிலே 2 பக்கம் 2 தூண்கள் வச்சுருப்பா. அதில் நல்லா தங்க கவச்சம்லாம் போட்டு வச்சுருப்பா. திருமணத்தூண்கள், திருமணத்தூண்கள்னு அதுக்கு பேர். சாதாரணமாக அங்கே போயிட்டு வந்தவாளை திருமணத்தூண் சேவிச்சுட்டு வந்தியா, மணத்தூண்களை தொட்டுட்டு வந்தியான்னு கேட்பா. அது சில பேர் என்ன சொல்லுவார்கள்னா, அதை கட்டின்னு பார்த்தியா, அந்த பக்கம் 2 விரலும் சேர்ந்ததுன்னா நீ நினச்சிட்டு போனதெல்லாம் பலிச்சுடும் அப்படின்னு கேட்பார்கள். கண்டிப்பாக அந்த 2 பக்கம் கைவிரல் சேராது, முட்டி வலிக்கும், அவ்வளவுதான் நடக்குமே தவிர. அதனால் அதை போய் கட்டி பிடிச்சுன்னெலாம் பார்க்காதீங்க யாரும். அவ்வளவு பெருசாலாம் நம்மளால் பிடிக்க முடியாது. மேலே அங்கே போய் நம்ம ஏதோ தாழ்ந்ததை நினச்சின்னு போய் கேட்கறதுக்காக நிற்கிறோம். இப்போ பக்தியை கொடு, ஞானத்தை கொடுன்னு கேட்பதற்கு பெருமான் முன்னே நிற்கிறோம். எல்லாரும் பகவான் இடத்துல சேவிக்க போகிறச்சே நிறையா அவர்கிட்ட கேட்கணும்னு வருஷம் முழுக்க நினச்சிப்பா. திருமலை யாத்திரை புறப்பட்டு போகிறோமோ இல்லையோ, அது ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த பெருமாள் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறவர்னு வேற பேரை வாங்கினுட்டார். எல்லாருமே கொடுப்பா. இருந்தாலும் அவர் ஏதோ கலியுகத்துக்குன்னு கலவு வெங்கடநாயக்கா இவன் ஷீட் எழுதி வச்சுன்னுட்டான். வருஷத்துக்கு ஒரு தரம் போகிறதுனாலே அப்பப்போ ஞாபகம் வந்ததெல்லாம் மறந்து படுத்துனா வேண்டாங்கிறதுக்காக காகிதத்தை எடுத்து இது கேட்கணும், இது கேட்கணும், இது கேட்கணும், இது கேட்கணும்னுட்டு இடுப்பில் சொருகினுட்டான். வழியில் ஏறி போனால் எத்தனை நாழி நிற்க வேண்டியிருக்கு வரிசையிலே. கூண்டு கூண்டா தாண்டி கடைசியாக பெருமாள் வாசலுக்கும் போயிட்டோம். வைகுண்ட வாசல் வழியாக நுழைந்து பக்கத்தில் போகிறோம். ராமர் மேடைன்னு வரும். பெருமானை சேவிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏறச்சே கூட இடுப்பை தொட்டுப்பாடுதான் காகிதம் இருந்தது. முன்னாடி போய் நிற்கச்சே ஞாபகமாக கேட்டணுன்னுட்டு முன்னாடி போய் நின்னா இந்த காகிதத்தை எடுக்கிறது கூட மனசு வரல. அவருடைய கிரீட்டத்திலேருந்து, புஷ்பத்திலேருந்து, கண்கள்லேருந்து, திருவாயிலேருந்து சேவிக்கச்சே தன்னையும் மறந்து, என்னையும் மறந்து, எல்லாரையும் மறந்து, ஓ இந்த சேவை நமக்கு கிடைத்ததேன்னு நின்று 1/2 நிமிஷம் இல்லை, 1/4 நிமிஷம் இல்லை, இது என்ன பாக்கியமோன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே, நினச்சி முடிச்சா தானே காகிதத்தை வெளியில் எடுத்து அப்புறம் ஞாபகப்படுத்தின்னு கேட்க முடியும். அதுக்குள்ளே ஜரகண்டின்னு சத்தம் கேட்டுடுச்சு. அதனால் நிற்கிறது கூட முடியல. நாம் பெருமான் போய் நிற்கச்சே எதோ கேட்கணும் நினச்சின்னு போவோமே தவிர அவனை சேவித்த மாத்திரத்தில் எதுவும் இவனுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஆக பெருமான் நம்பெருமான் பெரிய பெருமாள் சேவை சாதிக்கிறாரே, அவருடைய கண்கள்லேருந்து அனுகிரகம் கட்டாட்சங்கிற ஒரு வெள்ளம் ஓடி வரும். நாம் பெருமானை நோக்கி போகிறோம், அவர் தெற்கு நோக்கி படுத்துட்டுருக்கார், நாம் அவனை நோக்கி போகிறோம் இல்லையோ. நம்ம போகிறச்சே எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் ஓடி வருமா, கருணை என்னும் ஆற்று வெள்ளம்.
அது பெருமானுடைய திருக்கண்களிலிருந்து ஓடி வரும். அதில் எதிர்நீச்சல் போட முடியாமல் நாம் தத்தளிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த சமயத்திலே ஆடி போடாமல் இருக்கிறதுக்கு, பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு தான் அந்த தூண்களை கட்டி வச்சிருக்கா. வேற எதற்கும் பெருமான் முன்னே தூண்கள் அல்ல. அந்த தூணை பற்று கொம்பாக பிடித்து கொண்டு அந்த வெள்ளத்தில் அகப்பட்டுனுடாத பெருமான நாம பாடணும் இல்லையோ. மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகொலோ வாழ்த்து நாளே என்று குலசேகரர் தெரிவித்தார். ரொம்ப அற்புத பாசுரம் இங்கே தெரிவிக்கிறார். கண்ணனே, உன்னுடைய கண்களை கண்டால் இனி 10 ஜென்மம் மறக்க மாட்டேன், உன் திருவாயக் கண்டால் 20 ஜென்மம் மறக்க மாட்டேன். இப்படி ஓரோரு அவயவத்தையும் எங்களை கிறங்கெடுத்து விட்டு இப்போ திடீர்னு புறப்பட்டு போறேன்னு சொல்றியே. நாகப்பட்டினம்ங்கிற திவ்யதேசம், பெருமானுக்கு சௌந்தரராஜ பெருமான்னு பேர். கண் பெற்ற பயன்னா அந்த ஊரை கண்டிப்பாக நீங்கள் சேவிச்சுடணும். அவ்வளவு அற்புத பெருமான் சேவை சாதிக்கிறார். ஆழ்வாருடைய அழகான பாசுரம். பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளஞ்சோதி அகலத்தாகம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் அல்குலுன் நோக்கி ஏந்திளங் கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. பெண் பாவனையில திருமங்கியாழ்வார் பாடுறார், அச்சோ ஒருவர் அழகியவான்னுட்டு. அச்சோங்கிறது வீட்டு பெண்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. தங்களால் சொல்லி வர்ணிக்க முடியாத ஒன்று இருந்ததுன்னு அச்சோ அச்சோ அப்படிங்கிறாப்பிலேயே 10 பாழ்விட்டார் ஆழ்வார். என்ன அழகு என்ன அழகு அந்த பெருமானது. அவர் வரணமே தனி, அவர் திருக்கண்களே தனி. சில இடத்துல சங்கீத கச்சேரி நடக்கிறது இல்லையோ, ரொம்ப நன்னா பாடிவிட்டார்னா இன்னைக்கு என்ன பாட்டு பாடினார், கொலை கொலைன்னா அவர் கொலையா பண்ணார். அவர் நன்னா பாடினார். அவர் கத்தியும் எடுக்கலே, கொலையும் பண்ணலே, ஒன்றும் பண்ணலே. நம்மால் சொல்ல முடியாத படுத்துன்னா மூக்கு மேலே விரலை வச்சு விடுற இல்லையோ. அச்சோ ஒருவர் அழகியவா. பெருமானுடைய அழகு சொல்லி முடிக்க ஒண்ணாதே. 2 வித அழகுண்டு எம்பெருமானுக்கு. ஒன்றுத்துக்கு சௌந்தர்யம்னு பேர், மற்றொன்னுக்கு லாவண்யம்னு பேர். சௌந்தர்யம்ங்கிறது அவயவ சோபை, லாவண்யம்ங்கிறது சமுதாய சோபை. அவயவ சோபைன்னா அங்கம் அங்கமாக அழகாக இருக்கும். சமுதாய சோபைன்னா திருமேனி முழுவதுமாக பார்த்தால் அழகாக இருக்கும். இந்த 2 நமக்கு சேரவே சேராது. சில பேர் மூக்கு மட்டும் நன்னா இருக்கும், கண்ணு மட்டும் நன்னா இருக்கும், நெத்தி மட்டும் நன்னா இருக்கும். ஆனால் தள்ளி போய் நிற்க வச்சு பார்த்தா ஏதோ குறையறாப்புல இருக்கேன்னு தோணும். தள்ளி நிற்க வைக்கச்சே மொத்தமாக பார்க்கச்சே நன்னா இருக்கும். கிட்டக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் மூக்கு நீளமாக இருக்கலாமோ, இன்னும் புருவம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கலாமோன்னு அப்போ தான் நமக்கு தோணும். இந்த 2 கஷ்டமும் ராமனிடத்திலும் இல்லை, கண்ணனிடத்திலும் இல்லை. ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்த மனோகரா. ஆக குணத்துக்கு தோற்று பிரிய மாட்டோங்கிறதல்ல, அவன் அழகுக்கு தோற்றே நம்மால் பிரிய முடியாது இல்லையோ. அவர் குணத்தையே காட்ட வேண்டாம்னா அழகை காட்டியே நம்மை கவர்ந்து விடுகிறான் எம்பெருமான். உலகம் முழுக்க ராமனும் ஜெயித்தான், கண்ணனும் ஜெயித்தான். ராமன் ஜெயித்தது குணங்களை காட்டி, கண்ணன் ஜெயித்தது தோஷங்களை காட்டி. 2 எது உயர்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. குணத்தால் லோகத்தை ஜெயிக்கிறது பெரிய சமாச்சாரமே இல்லை. நான் சத்தியமே பேசுவேன், ஒரு மனைவியை தவிர ஏறெடுத்தும் பார்த்ததில்லை, நேர்மை யுத்தத்தை தவிர இன்னொன்று தெரியாது, இப்படியெல்லாம் பேசிட்டு ஜெயிக்கிறது ஆர்வனா ஜெயிச்சிருவா. ஆனால் அப்படி இல்லாமல் பொய் சொல்லியே ஜெயித்து, திருடியே ஜெயித்து, 16,000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஜெயித்து, இப்படி தன் தோஷங்களால் உலகத்தை ஜெயிக்கணும்னா கண்ணனுக்கு எத்தனை பிரபாவம் இருந்திருக்க வேண்டும். தன் அடியார்களுக்காக எந்த பொய் சொல்லவும் தயார், தன் அடியார்களுக்காக தன்னையே விட்டு கொடுக்கவும் தயார். அப்படியன்னோ கண்ணன் வாழ்ந்தான். ஒரு அர்ஜுனன் எங்கெங்கெல்லாம் தேர நடத்துனானோ அவன் புருவன் நெரிக்க வேண்டியதான் மிச்சம். அந்த இடத்துல சடக்குன்னு கொண்டு போய் தேர நிறுத்திடுவான் கண்ணன். இப்படி ஒருத்தனுக்கு கையாளாக இத்தனை தூரம் பண்ணியிருக்கான் கைங்கரியம்னா அதோடு அல்ல, இவர்கள் இத்தனை பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் அவன் காரணம். யுத்தம் ஆரம்பித்ததே அதுவே ஒரு வேடிக்கையான கதை. சகதேவன் நல்ல ஜோசியம் பாப்பர். துரியோதனன் நேர போய் சகதேவன் இடத்திலேயே, நகுல சகதேவர்கள் மாதிரி சுத்தர்கள், கடைசி பிள்ளை அவனுக்கு, கடைக்குட்டி அவன் தான். துரியோதனன் அவன் இடத்துல போய் நல்ல நாளாக குறித்து கொடு, என்னைக்கு நான் யுத்தம் ஆரம்பித்தா நான் ஜெயிப்பேனோ அன்னைக்கு பார்த்து சொல்லுன்னா. சகதேவன் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தான், அமாவாசை நாள் நன்னா இருக்கு, ஆரம்பிச்சியானா ஜெயம் உனக்கு தான் விட்டான். அவன் போய் நாள் குறிச்சுட்டான் துரியோதனன். சரி அமாவாசை இன்னைக்கு தான் யுத்தம் ஆரம்பம்னுட்டு கண்ணனுக்கு செய்தி போச்சு. பிடிச்சு கேட்டான், சகதேவனை நீங்கள் நன்னா இருக்கிறதுக்கு நான் இந்த பாடுபட்டுருக்கேன், நீயே அவன் ஜெயிக்கிறதுக்கு நாள் குறித்து கொடுக்குறியா, மாற்றி சொல்லு அப்படின்னு சொன்னான் கண்ணன். எனக்கு கற்றுக் கொடுத்தவர் உண்மை பேசத்தான் கற்றுக் கொடுத்தார், இனிமே என்னை காப்பாற்ற வேண்டியது உன் வேலை, என்ன கேட்காதேன்னுட்டான் சகதேவன். பார்த்தான் கண்ணன், யாரை மாத்துறது இப்போ? துரியோதனங்கிட்ட போய் பண்ணாதேனாலும் கேட்க மாட்டான், இவனை மாற்ற சொல்லுன்னாலும் கேட்க மாட்டான். மிச்சம் இருக்கிறது அமாவாசை ஒன்று தான், மாற்றணும்னா அதை மட்டும்தான் இப்போ மாற்ற முடியும். யோசித்தான் கண்ணன், வேறு வழி இல்லை, இப்போ அமாவாசையை தான் மாற்றி ஆகணும். அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் இல்லையோ. சதுர்தசி வந்தது, தான் போய் யமுனை ஆற்றங்கரையில் உட்காந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கண்ணன்.
எல்லாரும் வந்தா, நாளைக்கு தானே அமாவாசை, இந்த பிள்ளை எதுக்கு இன்னைக்கே பண்றார், அதுவும் யாரோ வழிப்போக்கர் பண்ணா கூட கவலை இல்லை, சர்வேஸ்வரனே கீழே வந்தா அன்னைக்குத்தான் ஜல தர்ப்பணம்னா சந்தேகம் வந்தது. எல்லாம் போய் வசிஷ்டர் இடத்துல கேட்டா, அவர் பெரிய பிருகஸ்பதி, அவர் இடத்துல போய் கேட்டார்கள். அவர் சொன்னார், பிரம்மாவை இடத்திலே போய் கேட்போம். பிரம்மா சொன்னார், இதெல்லாம் நிர்ணயிக்கிறது சூரிய சந்திரர்கள், அவர்களிடத்துல போய் கேட்போம். சூரிய சந்திரால கேட்டால் எங்களுக்கும் புரியல, வாங்கோ எல்லாரும் கண்ணனிடத்திலேயே போய் கேட்போம் அப்படின்னு அங்கு வந்து சேர்ந்தார்கள். கண்ணனை சொன்னா, ஒரு 5 நிமிஷம் இருங்கோ, என் கர்மாவை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், நாழி இல்லை, இப்போ எனக்கு அவசரம், அமாவாசை, அதனால் சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு வேற சொன்னானா நிஜமா சந்தேகம் வந்துடுது இப்போ சூரிய சந்திரர்களுக்கு. இவன் வேற சொல்கிறானேன்னு காத்துட்டு இருந்தா யமுனை கரையிலேருந்து ஏறி வந்தான் கண்ணன். இப்போ சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு, ஏன் இன்னைக்கு நீ பண்ணே, நாளை தானே அமாவாசை சூரியன் கேட்டார். கண்ணன் ரொம்ப நிதானமாக சிரிச்சுட்டு கேட்டான், முதல்ல அமாவாசைன்னா என்னான்னு சொல்லுங்கன்னா. அடிப்படையில் கேள்வி கேட்டால் தான் ஆட்டம் கண்டு போகும். அதனால் அமாவாசை எதுன்னு முதல்ல கேட்டானா, சூரியன் சந்திரனை பார்க்குறார், சந்திரன் சூரியனை பார்த்தார். அமானா அருகில், அமாவாஸ்யான்னா சூரிய சந்திரர்கள் அருகருகே வந்தால் அமாவாசை. இதை சூரியன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் 2 பேரும் பக்கத்தில் வந்திருக்கீங்களா, அதனால இன்னைக்கு தான் அமாவாசை, ஏன் நாளைக்குன்னு நாம் போய் வச்சுக்கணும், அமாவாசைன்னா 2 பேரும் சேர்ந்து வரணும், தான் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களா, அப்போ இன்னைக்கு தானே அமாவாசையாக இருக்கணும்னா இவங்கிட்ட பேசி லாபம் இல்லை என்ன சூரிய சந்திரர்கள் போயிட்டான்னு சரித்திரம். அமாவாசையை மாத்திர அளவுக்கு போவன் உலக நியத்திய கூட மாற்ற போகிறான். ஆருக்காக, தன் திருவடிகளை ஒத்தன் சரணம்னு பற்றி விட்டால் அவர்களுக்காக எத்தையும் மாற்றுவதற்கு பகவான் தயாராக இருப்பன். இதை வஞ்சனைன்னு சொல்லக்கூடாது, இதை நம்பித்தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் நேர்மையா சட்ட புஸ்தகப்படி தான் நடப்பேன்னு சொல்லிட்டா அப்ப நாமெல்லாம் எங்க போய் சேருவது? நமக்காகத்தானே பெருமான் எத்தையும் வளைக்க தயாரா இருக்கார், மாற்ற தயாரா இருக்கார். ஒரு வார்த்தை சரணம்னு அவனை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிட்டோம்னா எத்தையும் பண்ணுவன். ராமன் சமுத்திரராஜன் வழிவிட மறுக்கிறான்ங்கிறதுக்காக வில்ல வளைச்சுட்டார், அம்ப நான் ஏற்றி விட்டார். சமுத்திரராஜன் வரல. 3 நாள் பார்த்தான் திருப்புல்லாணி சேத்து கரையிலே. 3ஆவது நாள் சரின்னு தெரிஞ்சுட்டு அம்பு தயாரான உடனே ஓடி வந்து சமுத்திரராஜன் காலில் விழுந்தான். ராமன் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தையை வால்மீகி எழுதிட்டு, இப்படி ராமன் மாற்றி பேசுவன்னு நானே எதிர்பார்க்கலேன்னு விட்டார். ராமனுக்கு மாற்றி பேசவே தெரியாது, ஒரே வார்த்தை தான் ராமன் அறிந்தது, சத்தியம் மட்டும் பேசுவன். அவன் பார்த்து சமுத்திரராஜனிடத்தே, இந்த வில்ல வளைச்சதே உன் விரோதி யாரான்னு இருந்தா கொல்லலாங்கிறதுக்கு தான், யாரான்னு இருந்தா சொல்லு, அவன் பேரில் விட்டுடுறேன்னு விட்டான் ராமன். ஒரே தெரியா இவனை கொல்றதுக்கு தான் வில்லையே வளைச்சிருக்கான். சரணம்னு சொன்ன மாத்திரத்தில் மொத்தத்தையும் மாற்றிவிட்டான் ஒல்லியோ ராமன். அடியவர்களிடத்தில் அத்தனை தூரம் அன்பு காட்ட, பிரியோகி ஜானினா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீணகர்மாணாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. பாபங்கள் தொலைந்து கிருஷ்ண பக்தி ஏற்பட்டுடுத்துன்னா அந்த பக்தன் என்னிடத்தில் அன்பு செலுத்துறான் அர்ஜுனா. கண்ணன் தெரிவிக்கிறான் 7வது அத்தியாயத்திலே. அவன் காட்டுற அன்புல 10ல் 1 மடங்கு நான் திரும்ப காட்டணும்னு பார்க்குறேன், என்னால் முடியல என்ன தெரிவிக்கிறான் கண்ணன். அர்ஜுனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இதே கண்ணன் தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்புற சமயத்துக்கு சொல்லிட்டு போறான், கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம். கோவிந்தான்னு திரௌபதி கூப்பிட்டாள். அவள் ஆபத்திலே புடவை கொடுத்தேன், அவளை ரட்சித்தேன், அவளுக்காகத்தான் மகாபாரத யுத்தத்தையே நடத்தினேன். சாயங்கால வேளை திரௌபதி தன்னுடைய குழலை விரித்து கொள்ளுகிறார், நெய் பூசி சீவி முடியறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் மெதுவாக தலைவாரின்னு இருந்தாள்னா கண்ணனுக்கு பொறுக்காதான். திரௌபதி சீக்கிரம் முடிஞ்சுக்கோ, எதுக்கு தலைவிரி கோலமாக இருக்கே அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவானா. 5 நிமிஷம் பொறுக்காத கண்ணனுக்கு அவள் இனி துச்சாசனன் ரத்தத்தை பூசினா தான் முடிப்பேன்னு விருத்தி போட்டிருந்தா தாங்க முடியுமா? திரௌபதியினுடைய விரிந்த குழலை தாங்க ஒண்ணாத கண்ணன் பண்ணினதான் இது இத்தனையும். அவன் கீதை சொன்னதே அதற்காக, தேரூர்ந்ததே அதற்காக, பாண்டவதூதனாக நடந்ததே அதற்காக. இது இத்தனையும் பண்ண வேண்டிய தேவையே பெருமானுக்கு இல்லை. நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. கர்மன் தீண்டாத எம்பெருமான் என்னத்துக்கு கீழே பிறந்து இத்தனை கர்மாவை தான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டத்துக்காக எல்லாம் பண்ணி முடிச்சா சொல்லியோ பரப்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறச்சே சொல்றான். அவள்கிட்ட கடன் வாங்கினா போல மனசு ரொம்ப கலங்கிறது. கடனையும் திருப்பி கொடுக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, ரொம்ப வளர்ந்து படுத்து நான் வாங்கின கடன். கண்ணன் வாங்கின கடன் கோவிந்தான்னு ஒரு திருநாமம் சொன்னாலும் இல்லையோ, அதான் வாங்கின கடனா. அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாம எத்தனை பாடா இருக்கு. ஏன்னு கேட்டார் பக்கத்துல இருந்த உத்தவர். அன்னைக்கே பக்கத்துல வந்து திரௌபதிக்கு ஆறுதல் சொல்லி அவள் தோட தடவி, கவலைப்படாதே நான் இருக்கேன்னு கூட நின்று இருக்கணும். எங்கேயோ இருந்துன்னா புடவை